கவர்மெண்ட்ல காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா போட்டுறீங்களா? அது எப்படி? ரெண்டாயிரம் போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமாக தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை.